அருட்பெரும் ஜோதி கேட்டது கிடைக்கும் நேரம், நினைப்பது நடக்கும் நேரம், சோடசக்கலை முகூர்த்த நேரம். வைகாசி அமாவாசை திங்கட்கிழமை காலையில் தொடங்கி செவ்வாய்க்கிழமை முடிவடைகிறது. இந்த நாள்ல நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான எது வேண்டுமென்றாலும் சரி வேண்டிக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரத்தின் மூலமாக செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகும். செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அமாவாசை என்பதால் செல்வம் கிடைக்கும். அமாவாசை சோடசக்கலை பதிவு செய்கிறேன். முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லதாக அமையட்டும், நல்லபடியாகவே அமையட்டும். சோடசக்கலை 16 லட்சுமிகளும் குறிப்பிட்ட சில நிமிடங்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ததாஸ்து என்று வாழ்த்தக்கூடிய ஒரு நேரம். அந்நேரத்தில் நாம் என்ன எண்ணத்தில் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அது அப்படியே நடக்கும். உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இந்த சோடசக்கலை நேரத்தை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் அத்தனை கதவுகளும் திறக்கும், அத்தனை வாய்ப்புகளும் செல்வங்களும் உங்களை தேடி ஓடி நாடி வந்தே தீரும். அற்புதமான வைகாசி அமாவாசை சரியாக திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்குது. காலை 11:31 பிறந்து செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 9:09 முடிகின்றது. சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போது என்றால் வரும் மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 7 மணியில் இருந்து 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வர இருக்கின்றது. இந்த 2 மணி நேரமும் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமைங்காட்டிக்கு 11 ரூபா காசுல மஞ்சளும் புணுகும் தேய்ச்சு லெஃப்ட் கையில காசை வச்சு ரைட் கையில மேல வச்சு சரியா உங்க மார்பு கட்டை வச்சு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை 111 முறை ஜபம் செய்யுங்கள். ஜபம் செய்த பிறகு இந்த காசை நீங்க உங்க குலதெய்வம் கோயில கொண்டு போய் போட போறோம் அப்படின்னு வேண்டிட்டு எடுத்து வையுங்க. அடுத்த முறை போகும்போது குலதெய்வம் கோயில் உண்டியல்ல போடுங்க. இந்த 11 காசு நான் இறைவனுக்கு வைப்பது, எனக்கு எல்லா விதங்களிலும் இருக்கக்கூடிய செல்வங்கள் எங்கிட்ட வரணும், அதற்கான முதல் காணிக்கையாக தெய்வத்திற்கு இதை எடுத்து வைக்கிறேன், சொர்ண காசாக எடுத்து வைக்கிறேன், எனக்கு நினைச்ச செல்வம் வந்தவுடனே சொர்ணமாகவும் கொண்டு வந்து உண்டியல போடுற என் குலதெய்வமே பிரபஞ்ச தெய்வமே சோடச லட்சுமியே என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சிம்பிளா சொல்லலாம். என்னங்க பரிகாரம் சொல்றீங்க? நடக்குமானா? நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் பரிகாரம். அதுவும் இந்த மாதிரி சூட்சமமான நாளும் நேரமும் திதியும் பார்த்து செய்தால் நிச்சயமா அது கைகூடி வரும். நான் இதைய 10 வருஷத்துக்கு மேல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு உண்மையான விஷயம் இல்லாமல் 10 வருஷம் இதை திரும்ப பேச மாட்டோம். பல நபர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்காம இதை மறுபடியும் பதிவு செய்ய மாட்டோம். எனக்கும் என்னை சார்ந்தவர்கள் பல பேருக்கும் அற்புதங்கள் ஏற்படுத்தி இந்த சோடசக்கலை நேரத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்பிக்கையோட செய்யுங்க. எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க குருஜி பணம் வருவதற்கு, எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க குருஜி வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நினைக்கிறவங்களும் கூட இந்த சோடசக்கலை நேரத்தை பிடிச்சு பாருங்க. வாய்ப்புகள் தேடி வரும். 1000 கதவுகளை தட்டி திறக்காதது இந்த நேரத்துல நீங்க மனசை தட்டி கேளுங்க. அந்த இறைவன், அந்த பிரபஞ்சம், அந்த சோடச லட்சுமி உங்களுக்கு திறந்து தருவாள். உங்களுக்கு இதைய நம்பிக்கையா பயன்படுத்துங்க, நடக்கும். என்ன வேண்டுதல் செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த நாள்ல இதை செயல்படுத்தி பாருங்க. நிச்சயமாக அடுத்த சோடசக்கலைக்குள்ள, அடுத்தது வைகாசி விசாக சோடசக்கலைக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும், நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்ச பேராற்றலை குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் வெள்ளிக்கிழமை நம்மளோட குபேர பீடத்துல மிக சூட்சமமான ஸ்ரீம் அபஜித் பூஜை நடக்குது. இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு, பேர சங்கல்பம் பண்றவங்களுக்கு உங்களோட வேண்டுதலை வேண்டி வெள்ளியில துளசியை செஞ்சிருக்கிறோம். அதைய ஐஸ்வரேஸ்வரருக்கு படைச்சு அந்த துளசி
காசு மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளி துளசியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். எந்த வீட்டில் 108 வெள்ளி துளசி சேருதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்கின்ற மகாலட்சுமி தாந்திரிகளை சொல்லியிருக்காங்க. அதன்படி நான் இனிமேல் நம்ம அபிஜித் பூஜையில் உங்களுக்காக துளசி வெள்ளியை தர இருக்கின்றோம். ஸோ சிறிய தொகையில் வெள்ளியில் ஒரு முதலீடாகவும் ஆக போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு சங்கல்பங்கள் செய்யப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தரும் ஈஸ்வரரின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பேரை சங்கல்பம் பண்ண கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இந்த சோடசக்கலை மூலம் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும். வரும் ஜூன் 8ஆம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்றேன். திருச்சியில் நம்மளோட கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகு சென்னையில் நமது கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது. பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் நேர்மறை வாழ்வியல் முறையை உருவாக்கி உங்களை வெற்றியை உருவாக்கி தருவதுதான் என்னோட குறிக்கோளே. என்னுடன் இணையுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். சோடசக்கலை முகூர்த்த நேரத்தில் தங்கம் வாங்கணும்னு நினைச்சா ஒரு 100 ரூபாய்க்கும் கூட நீங்கள் தங்கம் வாங்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்ஷயம் ஜுவல்லரியோட ஆப்பிள் ஃபோனுக்கான ஐஸ்டோருக்கான ஆண்ட்ராய்டுக்கான ஒரு லிங்க் அனுப்பி விடுறேன். ஆப் லிங்க் அனுப்பி விடுறேன். அதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கும் கூட நீங்கள் தங்கம் வாங்கலாம். சோடசக்கலை நேரத்தில் தங்கம் வாங்கினால் பெருகிக் கொண்டே இருக்கும். விவரங்களுக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்க. லிங்கை நம்மளோட அன்பர்கள் அனுப்பி விடுவார்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.